சிஎஸ்கே தோனி இது வந்து ஒரு வியாபார நோக்கமாவே செயல்பட்டு வருது. டிக்கெட் சேல் பண்ணணும், தோனி உள்ள வந்தா ஆடியன்ஸ் வருவாங்க. தோனி இல்லைன்னா அந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஒரு பிராண்டையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, விளம்பரத்தையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஐசிசி, பிசிசிஐ, சிஎஸ்கே 3 பேர் தே வாண்ட் தோனி. பிகாஸ் டிவி ஸ்டார் டிவி என்ன பண்ணுறான், தோனி இல்லைனா கவர் பண்ண மாட்டேன்றான். அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். அண்டு பிசிசிஐ வந்து சென்னைக்கு மேட்ச் கொடுக்குறதுக்கு காரணமே தோனி. அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து சென்னை இது ஸ்டேடியம் ஃபுல்லாகணுனாக்க தோனி வரணும். இப்போ என்னென்னா அது ஐ பிளேம் ஒன்லி பப்ளிக், நாட் ஆல் தீஸ் பீப்புள். ஏன்னா சினிமா மாதிரி ஆயிடுது. பப்ளிக் வந்து வீல் சேரில் வந்தாலும் பரவாயில்ல, தோனி மூஞ்சை பார்க்கணுன்றாங்க. நம்ம போன தடவை பார்த்தோம், ஜடேஜா வந்து நீ உள்ளே போ தோனி வரட்டுன்றாங்க. அந்த அளவு கேவலமான பப்ளிக். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கேவலம்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து போன இதில் சிஎஸ்கே மேட்ச் போயிருந்தேன். தோனி வந்து அவுட் ஆகிட்டு மேட்ச் உதப்பட்டாங்க. வெளியில் வந்து தோனி ஷர்ட்டை எடுத்து கிழிச்சு போடுறாங்க. நான் சொல்கிறது 11:30 மணிக்கு நைட்டு. தோனி மேலே அவ்வளோ கோவம் வருது. சார் ரசிகர்களுக்கு வந்து தோனியை வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க, கோயில் கட்டுறாங்க, அதே சமயத்தில் கோவம் வந்து டிஷர்ட்டை கிழிச்சு போடுறாங்க. நம்பவும் முடியல இது என்னன்ட்டு.